1979 எனக்கு அப்பொழுது 2 வயது. கலைஞருடைய கோபாலபுரம் வீட்டு முன்பு முத்தமிழர் கலைஞர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அவருடைய கையில் 2 வயது குழந்தையாக ஒரு குழந்தை இருக்கும். நான் தான் அந்த குழந்தை. அது இந்தி திணிப்பு எதிர்த்து நடந்த ஒரு போராட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு நான் பங்கேற்றேன். 3 பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம். கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவர், நான் 3 பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம். எனவே கலைஞர் வழியில, தலைவர் வழியில 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வது நான் பெருமை அடைகின்றேன். ஏன்னா நேற்றுக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கே நான் தான் முதலமைச்சராக வேண்டும்னு இன்றைக்கு பலர் அந்த ஆசையில் வராங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட எங்களுக்கு தேவையில்லை, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி கூட எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு கொள்கை முக்கியம், சமுதாய தொண்டு மட்டுமே முக்கியம் அப்படின்னு பெரியார் காலத்திலிருந்து நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியின் 93வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அவருக்கு வாழ்த்து கூறினார். அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் வீரமணிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தினார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். பின் செய்தியாளர்களை சந்தித்த வீரமணி 2026 மீண்டும் திமுகவை ஆட்சிக்கட்டலில் கொண்டு வருவதுதான் தனது பிறந்தநாள் செய்தி என்றும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்ற குரல் மீண்டும் ஒலிக்க வேண்டும் என்றும் கூறினார். தினத்தந்தி நிர்வாக ஆசிரியர் TER சுகுமாருக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருதை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் TER சுகுமாருக்கு கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எழுதுபொருள் அச்சுத்துறையில் பணிபுரிபவர்களுக்காக தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் 39 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடியிருப்புகளையும் காணொலி வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நகரில் ரூபாய் 39.30 கோடி மதிப்பில் 79,000 சதுர அடி பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் முன்னிலையில் திருவாரூர் மாவட்ட அமமுக நிர்வாகிகள் 200 பேர் அதிமுகவில் இணைந்தனர். டிடிவி தினகரனின் சொந்த மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்திலிருந்து அமமுக ஆட்சிமன்ற குழு உறுப்பினர், மாநில இளம் பெண்கள் பாசறையின் இணைச் செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், பொருளாளர், அவைத்தலைவர் என 200 பேர் அதிமுகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஏற்பாட்டில் சேலத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு வந்த மாற்றுக் கட்சியினரை அதிமுக துண்டு அணிவித்து எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியில் 10,000 வாக்குகள் இறந்தவர்களின் பெயரில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்தவர், போலி வாக்காளர்களை நீக்கினால் திமுகவால் வெற்றி பெற முடியாது என்பதற்காகவே அவர்கள் SIR-ஐ எதிர்ப்பதாக கூறினார். இப்போ தமிழ்நாட்டிலே மொத்தம் 75 லட்சம் பேர் வருவதாக ஒரு உத்தேச கணக்கு சொல்லணும். அதில் உண்மை தான் என்னென்னா, 2002 யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அந்த SIR வாக்காளர் திருத்தப்படி, வாக்காளர் ஏற்கனவே வாக்குச்சாவடிப்படி இன்னும் உயிரோடவே இருக்காங்க. கொளத்தூர் தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, முதலமைச்சருடைய தொகுதியில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுடைய நோக்கமாக இருக்கு. சேராத இடம் சேர்ந்த செங்கோட்டையனுக்கு தோல்வியே கிடைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை ஆதீனத்தை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தது குறித்து கருத்து கூறியுள்ளார். அதிமுகவில் நிலவும் உட்கட்சி பூசல் வெறும் கண்துடைப்பு என்றும் கூறினார். மேலும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க மாட்டார் என்றும் நயினார் நாகேந்திரன் விளக்கமளித்துள்ளார். சில இடங்களில் துரியோதனன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சேராத இடங்களில் சேர்ந்தா என்ன நடக்கும்? தோல்விதான் நடக்கும். மதிப்புக்கு அண்ணாமலை அவர்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்க, கட்சியுடைய மாநில தலைவராக இருக்காங்க. நான் இன்னைக்கு மாநில தலைவராக இருக்கேன், நாளைக்கு நான் மாநில தலைவர் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காண்டி நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், அவரும் ஆரம்பிக்க மாட்டேன். புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் சாலை வலம் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கும் ரோடு ஷோவிற்கு அனுமதி கோரி புதுச்சேரி DGP-யிடம் கட்சி நிர்வாகிகள் மனு அளித்திருந்தனர்.
தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் நேரில் சந்தித்து அனுமதி கோரியிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். விஜயின் ரோடு ஷோவுக்கு அனுமதி அளித்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்றும், ரோடு ஷோவுக்கு அனுமதி இல்லை என்றும் காவல்துறை அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அறிக்கை வெளியிட்ட காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம், புதுச்சேரியில் விஜய் ரோடு ஷோ நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுக்கூட்டம் மட்டும் நடத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை அங்கீகரித்த தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அன்புமணி ராமதாஸ் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும், அதனை தேர்தல் ஆணையம் முறையாக ஆராயாமல் ஏற்றுக்கொண்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வழக்கு வியாழக்கிழமை அன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி திருச்சி சிவா, எதிர்க்கட்சிகளை பேச அனுமதிக்காததை பாஜக ஒரு மரமாகவே வைத்துள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசியவர், ஆளும் கட்சி கூறுவதற்கு தலையாட்டுவது எதிர்க்கட்சிகளின் வேலை அல்ல என்றும் சாடியுள்ளார். பேச கெஞ்சி கேட்டு போராடிய கடைசியாக என்ன அவப்பெயர் வருகிறது என்றால், இதுதான் ரொம்ப முக்கியம். மக்களுடைய கவனத்திற்கு எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கு இடையூறு விளைவிக்கிறார்கள், ஏராளமான பொருட்செலவு ஆகிறது, இதில் அக்கறை இல்லாமல் இவர்கள் என்ன வேலை பார்க்கிறார்கள் என்று சொல்கிற போது அது எங்களுடைய தவறே அல்ல. நாங்கள் எதற்கும் குந்தகம் விளைவிக்கவில்லை. ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற பிரச்சனை. பீகாரில் 64 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட கதை எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி மற்ற இடங்களில் நடந்துவிடக்கூடாதே என்று அதைத்தான் நான் சொல்கிறேன். இதனுடைய முடிவு ஒன்றும் கிடையாது. என்ன அரசாங்கம் நடக்கிறது, என்ன நாடாளுமன்ற ஜனநாயகம் நீடிக்கிறது என்பது மக்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீர்ப்புக்கான ஒரு கருத்து. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக விவாதிக்க கோரி மக்களவையில் அமளி நீடித்ததால் அவை 2வது நாளாக நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்க அரசு தயாராக இருப்பதாகவும், ஆனால் அதற்கு அவை கால வரம்பு நிபந்தனைகளை விதிப்பதை ஏற்க முடியாது என்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்து பேசிய ராகுல் காந்தி, நாடாளுமன்றம் என்பது மக்களின் நலனுக்காகவே என கூறும் பிரதமர், மக்கள் நலனோடு தொடர்புடைய வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க ஏன் தயங்குகிறார் என்று கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குள்ளாகியுள்ள சஞ்சார் சாத்தி செயலி தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ள சஞ்சார் சாத்தி செயலி உளவு பார்க்கும் தன்மை கொண்டது என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சஞ்சார் சாத்தி செயலியை அரசு கட்டாயமாக்கியுள்ளது நாடு சர்வாதிகார ஆட்சியை நோக்கிச் செல்வதை காட்டுவதாக கூறினார். முன்னதாக சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக்கியது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். குடிமகனின் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கும் தன்மை கொண்டது இச்செயலி என்றும், தனி உரிமையை பாதுகாக்கும் அம்சங்கள் இதில் இல்லை என்றும் ரேணுகா சௌத்ரி கூறினார். சஞ்சார் சாத்தி செயலி முறைகேடுகளில் இருந்தும் திருட்டுகளில் இருந்தும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது என மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இச்செயலியை பயனாளிகள் விருப்பப்பட்டால் தங்கள் ஸ்மார்ட் போனில் வைத்துக் கொள்ளலாம் என்றும், வேண்டாமென்றால் நீக்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் விளக்கினார். அதே நேரம் பயனுள்ள இந்த செயலியை அனைவரையும் சென்றடைய செய்வதே தங்களின் கடமை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். சஞ்சார் சாத்தி செயலியை கட்டாயமாக்கும் அரசின் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கார்த்திகை தீபம் தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 300 கிலோ எடை கொண்ட கொப்பரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தினமும் சாமி வீதி உலாவுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இந்நிலையில் சிகர நிகழ்ச்சியாக நாளை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது.
இதை முன்னிட்டு 300 கிலோ எடை கொண்ட கொப்பரை, 1500 மீட்டர் நீளம் கொண்ட திரி, 4500 கிலோ நெய் ஆகியவை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டன. நாளை அதிகாலை 4 மணி அளவில் கோயில் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட மலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. மகாதீப திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி கிரிவலப்பாதையை சுற்றிலும் 50 108 ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட உள்ளன. இதற்காக 280 ஊழியர்கள் இன்று முதல் 4ஆம் தேதி வரை பணியில் ஈடுபடப் போவதாகவும், மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் செல்வதற்காக 12 தனி வழிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அதேபோல அபய மண்டபம் அருகே அவசர கால சிகிச்சை மையமும், கோவிலுக்கு உள்ளே 7 மருத்துவ குழுக்கள் மற்றும் கோவிலுக்கு வெளியே 90 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி மொத்தம் 50 ஆம்புலன்ஸ்கள் நிலைநிறுத்தப்படும். 50 ஆம்புலன்ஸ்கள் தவிர நம்ம அபய மண்டபம் பக்கத்தில் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய அவசர சிகிச்சை மையம் நம்ம ஒன்று இயக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அந்த கிரிவல பாதையிலேயே மாற்று வழியில் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி ஒரு 12 வழிகள் கொடுத்துருக்காங்க. சென்னையில் நாளை இடி மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் திருமுல்லைவாசல் ஊராட்சியில் உள்ள காமராஜர் நகர், SKL நகர் பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. 10 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் முறையான வடிகால் வசதிகள் இல்லாததே காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது அப்பகுதியில் ஆய்வு செய்து மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் சாலைகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். மேலும் மழைநீர் தேங்கிய சாலை வழியாகவே பெரம்பூர் பேருந்து நிலையம் செல்ல வேண்டியுள்ளதால் தண்ணீரை விரைந்து அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அன்னனூர், ஜோதிநகர் பகுதிகளில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பூவிருந்தவள்ளி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியிருந்த மழைநீர் அகற்றப்பட்டது. வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் தண்ணீர் தேங்கியது குறித்து செய்தி வெளியான நிலையில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. மேலும் தண்ணீர் வெளியேற்றும் கால்வாயில் தனியார் மருத்துவக் கல்லூரி கழிவு நீரை வெளியேற்றியது தொடர்பான புகாரில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சென்னை மழை பாதிப்புகள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை உட்பட அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று முதல் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனையடுத்து சென்னை மாநகராட்சியின் அலுவலகத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் சென்ற உதயநிதி அங்கிருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தண்டையார்பேட்டை மண்டலம், MKP நகர், முல்லை நகர் பகுதிகளில் நேரில் சென்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கோடம்பாக்கத்திலும் மழை பாதிப்புகள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தொடர் கனமழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்துகள், உடை உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சுரங்கப்பாதைகள், சாலைகள், நெடுஞ்சாலையில் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பிரேமலதா அறிவுறுத்தியுள்ளார். இரு முக்கிய நகரங்களை தங்கள் படைகள் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. டொனட்ஸ்க் மற்றும் கார்கோவ் பகுதிகளில் உள்ள நகரங்களை கைப்பற்றியதாக ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ள நிலையில் அதுகுறித்து உக்ரைன் பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை. போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யா, உக்ரைன் பிரதிநிதிகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் புட்டினின் அறிவிப்பு கவனம் பெறுகிறது. தாங்கள் கைப்பற்றியதாக கூறும் பகுதிகளில் தங்கள் வீரர்கள் உள்ள படக்காட்சியையும் ரஷ்யா வெளியிட்டுள்ளது. பல்கேரியாவில் பட்ஜெட்டுக்கு எதிராக அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. புதிய நிதியுதவி கட்டமைப்புக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. தலைநகர் சோஃபியாவில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே திரண்ட மக்கள் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். வரி உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்த மக்கள் அரசின் செலவினங்கள் அதிகரித்திருப்பதாக சாடினர். டெல்லியில் பிரதமரின் அலுவலகத்திற்கு சேவா தீர்த் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கான அலுவலக கட்டடங்கள் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக பிரதமருக்கான அலுவலகம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய அலுவலகத்திற்கு சேவா தீர்த் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. புனிதமான சேவை தலம் என்று பொருள்படும் வகையில் சேவா தீர்த் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராஜ்பவன்களின் பெயர் லோக்பவன் என்று மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் பிரதமர் அலுவலகத்திற்கும் தற்போது பெயர் மாற்றப்பட்டுள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவில் சரிந்துள்ளது. தற்போது ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 90 என்ற நிலைக்கு சரிந்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் ரூபாய் மதிப்பு 65ஆக இருந்த நிலையில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ரூபாய் மதிப்பு 30 விழுக்காடு சரிந்துள்ளது. இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பது ரூபாய் மதிப்பு சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதேபோல இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த தாமதம் மற்றும் இந்திய பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் விற்பனை ஆகியவை சரிவுக்கு காரணங்களாக கூறப்படுகின்றன. டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு சரிவதால் கச்சா எண்ணெய், மின்னணு பொருட்கள், தங்கம், வெள்ளி, சமையல் எண்ணெய் போன்ற இறக்குமதி பொருட்களின் விலை உயரும். இதனால் பெட்ரோல் முதல் அன்றாட பொருட்கள் வரை எல்லாவற்றின் விலையும் உயர வாய்ப்புள்ளது. அதேபோல நாட்டின் கடன் சுமை அதிகரிக்கும். வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி மற்றும் பயணச் செலவுகள் அதிகமாகும். குஜராத் பாவ்நகரைச் சேர்ந்த கணேஷ் உடல்நல குறைபாடு காரணமாக ஏற்பட்ட சட்ட தடைகளை முறியடித்து தனது மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளார். கணேஷ் 3 அடி உயரம் கொண்ட 72% மாற்றுத்திறனாளி ஆவார். இவர் 2018இல் நீட் தேர்வில் வெற்றி பெற்றார். ஆனால் இந்திய மருத்துவ கவுன்சில் இவரின் உடல் குறைபாட்டை காரணம் காட்டி MBBS சேர்க்கையை நிராகரித்தது. உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டிய இவருக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீங்கள் மாற்றுத்திறனாளி என்பதற்காக யாரும் உங்களை தடுக்க முடியாது. 2019இல் உங்களுக்காக ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்ற கணேஷ் மருத்துவக் கல்லூரியில் தனது MBBS படிப்பை முடித்தார். இவர் தற்போது பாவ்நகரில் உள்ள சர் தக் சிங்ஜி அரசு மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். இவருடைய வாழ்க்கை தன்னம்பிக்கைக்கான பாடமாக திகழ்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் சண்முகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தீர்ப்பை நிறைவேற்றினால் இந்து இஸ்லாமியர்களுக்கு இடையே பிரச்சனைகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். இவ்வளவு காலமும் பிள்ளையார் கோயிலுக்கு அருகில், மலை மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு அருகிலே தான் இவ்வளவு காலமும் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. இப்போது புதிதாக ஒரு இடத்திலே ஏற்ற வேண்டிய அவசியம் என்பதே இல்லை. இதன் மூலமாக ஒரு பதற்றத்தை மதுரை மாவட்டத்திலே அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி தமிழகத்தில் இத்தகைய ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அவர்கள் துவக்கியிருக்கிறார்கள். கார்த்திகை தீபம் என்பது கலவரத்தீயாக மாறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மாறாக இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்து சட்டப்படியாக இதை தடுத்து நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்.
திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக கோயில் நிர்வாகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் மலை மீது சிக்கந்தர் தர்காவுக்கு அருகே உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக கோயில் நிர்வாகம் சார்பில் செயல் அலுவலர் சந்திரசேகர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனு நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.